வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஓப்போவோட ஒரு பட்ஜெட் ரேட் ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஓப்போ A15. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாயிலேருந்து 11,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இதை தாண்டி உங்களுக்கு புதிய ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வீடியோ, அதுக்கப்புறமா அன்பாக்சிங், ட்ரஸ்டட் ரிவ்யூ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கடன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்காக பேக்கை பிரித்து காமிக்கிறேன். பேக்கை பிரிக்கும் போது மேலே ஒரு குட்டி பாக்ஸ் வந்துருக்காங்க. இதை லாஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடுவோம். இந்த குட்டி பேக்கை தவிர மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் லைட்டாக பார்க்கும்போதே உங்களுக்கு ப்ரீமியம் டைப்பில் பண்ணியிருக்க மாதிரி தான் தோணுது. இதையும் ஒதுக்கி வச்சுடுவோம். இதை தவிர பாக்ஸ்குள்ளாடி என்னென்ன வருதுன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அதாவது ஹை குவாலிட்டி சார்ஜிங் கேபிள் A1 குவாலிட்டியில் இருக்குது. இதை தவிர ஒரு சார்ஜர் இருக்குது. சார்ஜரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு ஒரு குட்டி பாக்ஸ் முதல்ல பிரிச்சுருந்தால அதையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனோட கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர், குயிக் ஸ்டார்டர் கேட், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அநியாயத்துக்கு ரொம்ப ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்க. வெயிட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பேக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது, ப்ளஸ் ராயல் லுக்காக கொடுக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிக்க முடியாது, ஒரு 15,000 ரூபாய் 17,000 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குற அந்த ஃபீல் தான் கொடுக்குது. அது பேக் சைடை பொறுத்த மட்டும் கிளாஸ்டிக் பேக்கை மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த ஃபீலிங் தான் எனக்கு வருது. இதுக்கப்புறம் டிசைன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. 3D கர்வ் டிசைன்ஸ் உங்களுக்கு எளிமையாக தெரிகிறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, கண்டிப்பாக வேறு லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. இதோட பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சல் தந்திருக்காங்க. சாம்பிள் ஷாட் எல்லாமே நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறது, அதாவது மேக்ரோ ஷாட் எடுக்கிறது 2 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் டெப்த்துக்காக இன்னொரு 2 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 2 மெகா பிக்சல் கேமரா டெப்த்துக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்யாதுன்னு தான் நினைக்கிறேன். சாம்பிள் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் சைடு வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 5 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 5 மெகா பிக்சல் கேமரா தாராளம் போதும், பட் இன்னும் ரொம்ப அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு இது பத்தாது நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.52 இன்ச்சில் தந்திருக்காங்க. IPS டிஸ்பிளே தான். அப்புறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் தந்திருக்காங்க. 32GB ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ P35 ஆக்டோ கோர் ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ சீக்கிரமாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் OSன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கஸ்டம் ரோம் தான் லோட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கலர் OS 7.2 லோட் பண்ணியிருக்காங்க. OSஐ பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பக் ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. UIலாம் அவங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எக்கச்சக்கமான வசதிகள் தந்திருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் பண்ணிக்கிட்டே போகலாம். அதில் எனக்கு பிடித்தமான வசதிகளை 1-2 சொல்கிறேன். இதில் ஐ கம்ஃபர்ட் ஃபில்டர் தந்திருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். பகல் நேரங்களில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக பயன்படுத்தும் போது இரவு நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் வராது. மேக்ஸிமம் உங்களுக்கு 12 மணி ஆனாலும் தூக்கம் வராது. இந்த ஃபில்டரை பயன்படுத்தும் போது கண்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அந்த தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இதில் வராது. இதுக்கப்புறம் FPS ஆப்டிமைசேஷன் இருக்குது. அதாவது ஃப்ரேமில் லாஸ் இருந்தால் அதை ஆட்டோமேட்டிக்காகவே ஆப்டிமைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கும், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AI பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்காவாக வேலை செய்யுது. இன்னும் எக்கச்சக்கமான 10க்கும் மேற்பட்ட வசதிகள் இருக்குது. அதை சொன்னால் இன்னும் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஸோ அதனால் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. வேணா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட் என்னோடய ஃபிங்கர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆட் ஆகுதுங்கிறத பாருங்கள். சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஆட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு லாக் டெஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ டெமோ பாருங்கள். இப்போ ஃபோனை லாக் பண்ணுறேன். லாக் ஆகிடுச்சு. நீ உங்களுக்காக அன்லாக் பண்ணி காமிக்கிறேன். அதாவது விரல வச்சதுமே இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் ஆகும். பாருங்கள், அன்லாக் ஆகிறத உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இனி உங்களுக்கு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட்டு தான். எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு டீட்டெயில் கவராக இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஃபோட்டோ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபோட்டோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோவும் பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். உங்கள் திருப்திக்காக இன்னொரு ஃபோட்டோவும் காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள்.
டெப்த்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு 2 மெகா பிக்சலில் தான் டெப்த் சென்சிங் கேமரா தந்திருக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ரோ ஷாட் சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட். லென்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன், மேக்ரோ லென்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. நான் நினச்சேன் மொக்கத்தனமாக வரும்னு எதிர்பார்த்தேன். குறை சொல்ல முடியாது, நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, பரவாயில்ல, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இனி உங்களுக்கு பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6:25 இருக்குன்னு நினைக்கிறேன். காலை டைமில் எடுத்த வீடியோ சாம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ இனி உங்களுக்கு இன்னொரு சாம்பிள் வீடியோ காமிக்கிறேன். இது மாலை நேரத்தில் எடுத்தது, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் பாருங்கள். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன். இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிளை காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட நார்மல் ஷாட். இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் போர்ட்ரேட் மோடுக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது போர்ட்ரேட் ஷாட் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். பரவாயில்ல, ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். அது ஓப்பனாக பேசுகிறேன். ஆனால் நல்லாயிருக்கு. அதான் இந்த ரேஞ்சுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிளை காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இனி உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். கேமிங்கை பொறுத்த மட்டும் ஹை அண்ட் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் பெரிய அளவுக்கு விளையாட முடியாது. ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கலாம். கேமிங்கை பொறுத்த மட்டும் ஓகே, ஏற்றுக்கலாம். இப்போ ப்ரொஃபஷ்னல் லெவலில் கேம் விளையாடுறவங்களுக்கு இது செட் ஆகாது, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு பரவாயில்ல. டிஸ்பிளே பொறுத்த மட்டும் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே பக்கத்தில், அதாவது அது கூட கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு குறை சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு பெருசாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்க முடியுமோ ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு 3 கேமரா, ஃப்ரண்டில் ஒரு கேமரா எல்லாம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சென்சாரை பொறுத்த மட்டும் அப்படி இப்படி பண்ணி உங்களுக்கு போதுமான சென்சார் எல்லாமே தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆச்சுங்கிறத. அதுக்கப்புறம் லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது, ஆக்சிலோமீட்டர் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இதுக்கு நாங்கள் என்ன சர்டிஃபை கொடுக்கலான்னா, இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனால் எங்களால் சர்டிஃபை கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு அதாவது ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 10 நாள் கிட்ட டெய்லி தினமும் அதாவது லோடு கொடுத்து பார்ப்போம், ஹீட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்கும். செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரேட்டிங் கொடுப்போம். அதை கிட்டத்தட்ட 3 நாள் தான் இதை பயன்படுத்தியிருப்போம். ஸோ இதை வச்சுட்டு எங்களால் இதுக்கு சர்டிஃபை இப்போதைக்கு கொடுக்க முடியாது. மேபி இதை ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு நாங்கள் இதுக்கு என்ன சர்டிஃபை கொடுக்கோங்கிறத அதில் அப்டேட் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி தான் ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.